குட்டி இன்ஃபோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, கடைசி வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், அரசாங்கம் தற்போது ஒருங்கிணைந்த நில ஆவணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக உங்களுடைய நிலத்தின் அனைத்து விதமான பட்டா பரிமாற்றங்களையும் நீங்கள் பார்க்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு நிலத்தில் எத்தனை பத்திரப்பதிவு செய்கிறாங்களோ அத்தனை விவரத்தையும் நம்ம வில்லங்க சான்றில் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது நம்மளுடைய இசி என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் பார்க்க முடியும், யார்கிட்ட இருந்து அந்த நிலம் யாருக்கு போச்சு, அதுலேருந்து எப்படி மாறுச்சுன்னு. அதே மாதிரியான விவரத்தை இப்போது கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அதை பட்டா மாற்றத்துலேயும் பட்டா ஒருத்தர் பேர்லேருந்து இன்னொருத்தர் பேருக்கு எப்போ மாறிச்சு, எதனால் மாறிச்சு, முந்தைய ஓனர் யார், தற்போதைய ஓனர் யார் அப்படிங்கிற விவரத்தை நீங்கள் ஆன்லைனில் பார்க்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனுடைய வீடியோவும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தோம். ஆனால் அப்போதைக்கு கவர்மெண்ட் அந்த ஃபெசிலிட்டி ஆன்லைனில் எப்படி பண்ணுறதுன்றதுக்கான ஃபெசிலிட்டியை கொடுக்கல. இப்போ அதை கொடுத்துருக்கிறதால நம்ம உங்களுக்கு லைவாக சொல்ல போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம புதுசாக நம்மளுடைய சேனலில் வாட்ஸ்அப் கன்சல்டேஷன், யாருக்கெல்லாம் இந்த நில சம்மந்தமோ நம்ம போடக்கூடிய வீடியோ சம்மந்தமான விவரங்கள் தேவைப்படுதோ அவங்களாம் யூடியூப்லேயே நீங்கள் கமெண்ட்டில் உங்களோட கொஷனை கேட்கலாம். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு தேவைப்படுது, அதிகமான விவரங்கள் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வாங்க. நார்மல் டவுட்ஸை நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது, நீங்கள் யூடியூப் கமெண்ட்லேயே கொடுக்கலாம். ஸோ நம்ம மறுபடியும் எப்பவும் பார்க்குற மாதிரி நம்ம பட்டா சிட்டா பார்க்கறதுக்கு தேவையான எங்கிருந்தும் எந்நேரத்திலும் இணைய வழி சேவைகள் அந்த இ சர்வீசஸ் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இதுதான் புதுசாக வந்திருக்க ஒருங்கிணைந்த நில ஆவணம். இது லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்து பட்டா மாறுதல் விண்ணப்பிக்கன்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். எப்படி இதை பண்ணுறதுன்னு நம்ம ஏற்கனவே பட்டா மாறுறதுக்கான வீடியோ போட்டதில் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் மறுபடியும் இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே நம்மளோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், இந்த வெப்சைட்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை பண்ணிவிட்டு கீழே ஒரு முறை கடவு சொல்லை பெற ஓடிபி பெறன்றதை கொடுத்துட்டு ஓடிபி போடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் லாகின் ஆகும். உங்களுடைய பெயர், தந்தையின் பெயர், கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி எல்லாமே கிடச்சிரும். இதில் விண்ணப்பிக்கன்னு இருக்கு இல்லைங்களா, சப்போஸ் உங்களோட இந்த விவரத்தில் எதனா தவறு இருக்குன்னா சுய விவரம்னு இருக்குது, இதில் போய்ட்டு நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம விண்ணப்பிக்க அப்படின்னு போய்ட்டு அதில் கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் கீழே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த பட்டா மாற்றத்திற்கு இது நம்மளுக்கு இடத்த அளந்து காண்பிக்கிறதுக்கு இந்த பாருங்கள் புதுசாக ஒரு விவரம் கொடுத்துருக்காங்க இல்லையா, முந்தைய பட்டா மாறுதல் விவரங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் ஆனது ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில் சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் 60 ரூபாய் ஸ்டாண்டர்ட். ஹிஸ்ட்ரி ஃபீஸ், அதாவது நீங்கள் பட்டா விவரத்தை வாங்குறீங்க இல்லையா, ஒரு வருஷத்துக்கு தேடுறதுக்கு 50 ரூபா. இப்போ நீங்கள் 2020 2025 வரைக்கும்னா 20, 21, 22, 23, 24, 25 6 வருஷம் அப்படின்னா உங்களுக்கு 300 ரூபாயும் ப்ளஸ் இந்த 60 ரூபா 360 ரூபா ஃபீஸ் ஆகும். ஸோ இது அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அடுத்துன்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு 4 ஸ்டெப். அந்த 4 ஸ்டெப்பில் உங்களுக்கு உடனே இமீடியட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வெயிட்லாம் பண்ண தேவை, உடனே டேட்டா கிடச்சிடும். ஃபஸ்ட்டு உங்களோட விவரங்கள் இங்கே வரும், அதை சரிபார்த்து அடுத்துன்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் நிலத்துடைய விவரம், எந்த நிலத்துக்கு நீங்கள் இதை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, மாவட்டம், வட்டம், கிராமம், பரிவர்த்தனை வகை என்னவோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இந்த ரூரலாக இல்லை நத்தமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்துன்னு கொடுத்துருங்க. கொடுத்த உடனே அந்த நிலத்துடைய விவரம், அந்த நிலம் எந்த ஊரில் எந்த ஏரியாவில் இருந்துச்சுன்றதை முன்னாடி நம்ம கொடுத்துருக்கோம். அதனுடைய நிலத்துடைய பர்டிகுலர் விவரத்தை நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அதனோட புலையன், சப்டிவிஷன் நம்பர், எந்த காலத்துலேருந்து நீங்கள் எந்த காலம் வரைக்கும் தேடணும்னு நினைக்கிறீங்க. இந்த டேட்டா அவைலபிள் பார்த்தீங்கன்னா 1/1/2016 இருக்குது இல்லைங்களா, இந்த காலத்தில் இருந்தால் டேட்டா அவைலபிளாகவே இருக்குது. எனக்கு இந்த 3 வருட காலத்துக்கு மட்டும் போதும்னு நான் நினச்சதால, அப்படி நான் நினச்சதால நான் இதை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன். அப்படி நான் ஓகே கொடுத்துட்டு அடுத்து ஆண்டுகளின் எண்ணிக்கை என்னென்னு கேட்குது, அதுவே 4ன்னு முடிவு பண்ணிடுச்சு. ஒரு வருஷத்துக்கு 50 ரூபாய் அப்படிங்கிறதால மொத்தமாக 200 ரூபாய் தொகை வரும். உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டுச்சு. நான் சமர்ப்பிக்கவும்னு கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபைனல் அமௌண்ட் எவ்வளோன்னு காட்டுது. அந்த 4 வருஷத்துக்கு 200 ரூபா, அப்ளிகேஷன் ஃபீஸாக 60 ரூபா, மொத்தம் நீங்கள் 260 ரூபா பே பண்ணணும்னு சொல்லிடுச்சு. விதிமுறைகளை நான் நிபந்தனைகள் பார்த்து படித்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் இருக்கிற ரூல்ஸ்லாம் உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் இதை பாருங்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை அப்படியே கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மறுபடியும் இந்த இடம் பணம் செலுத்தன்னு இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆப்ஷன் கேட்கும். உங்கள் கார்டு வச்சு நீங்கள் பே பண்ணணுமா, உங்களோட நெஃப்ட்டு இல்லை அதை ஆன்லைன் பேங்கிங் வச்சு பண்ணணுமா, இல்லை யூபிஐ வச்சு பண்ணணுமா. எனக்கு யூபிஐ ஈஸி. நம்ம கூகுள் பே, ஃபோன்பேலாம் யூஸ் பண்ணுறீங்களா, அது ஈஸிங்கிறதால நான் இதை கிளிக் பண்ணிட்டீங்க. பாருங்கள், எந்த ஆப்போ அந்த ஆப்பை செலக்ட் பண்ணுறீங்களா, யூபிஐ ஐடி போடுறீங்களா, இல்லை கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்களான்னு கேட்டுச்சு. எனக்கு ஐடி போடுறது எனக்கு கம்ஃபர்டபுள், அதனால் நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய ஐடியை இங்கே போட்டேன். அது வேலிடானது தான் சொல்லிச்சு. ஸோ நான் பே நவுன்னு கொடுத்துட்டேன்.
என்னோடய பேமெண்ட் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஒப்புகை சீட்டு வேணுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. அதாவது நீங்கள் பே பண்ணதுக்கான ரெசிப்ட். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே மேலே நிலைன்னு இருக்குது இல்லைங்களா, இதோட முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே நிலை, அதாவது நம்ம இப்போ அப்ளை பண்ணிட்டோம், அடுத்த செகண்டு நிலைன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு மார்ச் மாதத்துடையதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். இங்கே கீழே மார்ச் 2026 மார்ச்னு இருக்குல்ல, இங்கே எடிட் பண்ணிங்கன்னா இந்த மாதம் வந்துடும். நான் இப்போ தானே அப்ளை பண்ணேன். ஸோ அதனால் 2026 மார்ச். விண்ணப்பங்களை பார்க்கன்னு நான் கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள், ஊரகத்தில் நான் கொடுத்த விண்ணப்பம் இது ஒன்று தான். பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்ட்ரி PTH. இந்த பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்ட்ரிக்கு தான் நான் கொடுத்தேன். பரிவர்த்தனை என்ன நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த விண்ணப்பம் என்னென்னு இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே மேஜிக்கை பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணட்டுமான்னு அது கேட்குது. நான் வந்து டவுன்லோட் ஓகே பண்ணுங்கள் அப்படின்னு நான் கொடுத்ததால் உடனடியாக டவுன்லோட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் புதுசாக இப்போ கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த காலத்துலேருந்து எந்த காலம் வரைக்கும் தேடி இருக்கும். இங்கே பாருங்கள், வருவாய் மற்றும் பேரிடர்துறை மேலாண்மை முந்தைய பட்டா மாறுதல் விவரங்கள் ஊரகம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்ட்ரி ஸ்டேட்மெண்ட், மாவட்டம், வட்டம், கிராமம், நம்மளோட விண்ணப்ப எண், நம்ம இப்போ அப்ளை பண்ண விண்ணப்ப எண், அங்கீகார விவரங்கள். இதை யார் வந்து இந்த பட்டா மாற்றத்தை ஓகே பண்ணாருன்னா ஜோனல் டெபுட்டி தாசில்தார் சேட்பட் அவர் தான் பண்ணியிருக்காரு. என்றைக்குன்னா 2018 5வது மாதம் 8ஆம் தேதி. இது என்ன வகையான மாற்றம்னா உட்பிரிவு இல்லாத பட்டா மாற்றம், அதாவது சப்டிவிஷன் நடக்கலை. இது எதனாலனா கிஃப்ட் டீட் யாரோ தான செட்டில்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் எவ்வளோ பரப்பளவு நடந்திருக்கு, எந்த இங்கே பார்த்தீங்கன்னா முந்தைய விவரம், யார் இதுக்கு ஓனராக இருந்தாங்க இந்த பட்டா மாற்றத்துக்கு முன்னாடி. மொத்தமாக நம்ம பார்த்து 4 வருஷத்தில் ஒரே ஒரு டைம் தான் பட்டா மாற்றம் நடந்திருக்கு. அந்த பட்டா மாற்றத்துக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி யார் ஓனராக இருந்தாரோ அவரோட பேர் இங்கே, அவருடைய பட்டா நம்பர் இங்கே, அவரோட புல எண் இங்கே. தற்போதைய இந்த பட்டா மாற்றம் நடந்துச்சு இல்லையா, நடந்த உடனே நில உரிமையாளருடைய பெயர் யார் யாரோ இவங்க 2 பேர் வந்திருக்கு. அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட புதிய பட்டா எண், அவங்களுக்கான அந்த புல எண்ணும் உட்பிரிவெண்ணும் நீங்கள் சரி பார்க்குறது கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தாங்க. இதுக்கப்புறம் உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. நம்ம எப்படி பட்டா மாற்றினாங்க தெரில, இப்படி மாற்றிட்டாங்க, அப்படி மாற்றிட்டாங்க, எப்படி உங்களை யார் ஏமாற்ற நினைத்தாலும் இதில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இதில் இருக்கிற ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, நீங்கள் 2016 முதலான டேட்டாவை தான் இதில் எடுக்க முடியும். காரணம் அப்போ தான் வந்து ஆன்லைனில் மாறி இருக்கும். மேபி கவர்மெண்ட் ஃப்யூச்சரில் அதுக்கு முன்னாடி இருக்கிறதும் அதெல்லாம் வந்து ஆன்லைனில் கொண்டு வர ட்ரை பண்ணலாம். பட் இப்போதைக்கு இதுதான், இது வந்து கட்டணம் வழியாக தான் நடக்குது. ஃபீஸ் பே பண்ணி தான் நீங்கள் வந்து பண்ண வேண்டிய நிலைமையில் தற்போதைக்கு இருக்குது. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ நம்ம பார்த்துட்டோம். இதை நீங்கள் மறக்காமல் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. யாராச்சும் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் பட்டா மாற்றிட்டா இந்த மாதிரி ஒரு 50 ரூபா செலவு பண்ணி அந்த பட்டாவை எதன் அடிப்படையில் மாற்றிருக்காங்கன்றதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு திருப்பி ஒரு மனுவை மட்டும் நீங்கள் போட்டு, சார் காரணமே இல்லாமல் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இதை பாருங்கள் ஒரு காப்பின்னு இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க பதில் இல்லாமல் நிற்பாங்க. ஏன்னா இது நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட ஃபீஸ் பே பண்ணி அஃபிஷியலாக வாங்கின டாக்குமெண்ட். உங்களோட கோர்ட்டில் கேஸ் போடுறது வரைக்குமே இது செல்லும். அவ்வளோதான். இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ தேவைப்பட்டாலும் அதை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம புதுசாக கொடுத்துருக்க வாட்ஸ்அப் கன்சல்டேஷன் யாருக்கு அதிகமாக எக்ஸ்ட்ரா டேட்டா தேவைப்படுதோ, யாருக்கெல்லாம் உண்மையாகவே எக்ஸ்ட்ரா நீடு இருக்குது, யூடியூப் கமெண்ட்டில் இருக்கிறது எங்களுக்கு போதலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நம்மளை கன்சல்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.